இன்னைக்கு நம்முடைய சபை ஆராதனையில் ஒரு சிறியவனுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை காட்டியிருக்கிறார். அவன் அந்த தரிசனத்தை எங்கள்கிட்ட சொல்லும்போது மேலெல்லாம் செலுத்திருச்சு இல்லையா? அவ்வளோ ஒரு சூப்பரான தரிசனம். ஆமென். நான் மேடையிலேருந்து கவனித்தேன். அந்தளவு கண்ணை மூடி பக்தியாக உருக்கமாக ஆராதிச்சான் இல்லையா? பக்தியாக உருக்கமாக ஆராதிச்சான். வேடிக்கை பார்க்காம கண்ணை மூடி உருக்கம், அங்கே இங்கே நடமாடாமல் ஓடாமல் சுத்த வந்துட்டா கத்தரையே பார்த்துடணும். நல்ல உருக்கமாக ஆராதிச்சான். இப்போ நான் ஜோதிச்சேன், பரவாயில்ல, என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப உருக்கமாக ஆராதிக்கிறான். கத்தர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை, இப்பொழுது நம்ம தரிசனத்தை ஆக நாம் செவி கொடுக்க போகிறோம். கைத்தட்டி வர. திமிங்கலம் நல்லா சுத்தமாக இருக்குது. இந்த திமிங்கலம் இருக்கிற கடலில் கொந்தளிப்பு வந்திருக்குது. இந்த கொந்தளிப்பு வந்த கடலில் சின்ன சின்ன மீன்லாம் இருக்குது. இந்த சின்ன சின்ன மீனில் பாதி அடிபட்டிருக்கு, பாதி கொஞ்சம் தப்பிச்சு போகுது. அதை பார்த்துட்டு அந்த சுத்தமாக இருக்கிற திமிங்கலம் போயிட்டு விழுங்குது. விழுங்கினதுக்கப்புறம் அந்த திமிங்கலம் கொந்தளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுருச்சு வாயிலிருந்து. விட்டதுக்கப்புறம் இந்த அடிப்பட்ட மீன்லாம் நல்லா சுத்தமாகி நல்லா பலனோட வெளியே வருது. பலனோட இருந்ததும் இன்னும் பலமாயிடுச்சு. அப்புறமா அதே மாதிரி கொந்தளிப்பு கடலில் உண்டாகுது. அதே மாதிரி இன்னொரு திமிங்கலம் இருக்குது. அது கொஞ்சம் அசுத்தமாக இருக்குது. அப்போ அதே மாதிரி இந்த திமிங்கலம் அதே மாதிரி தான் அடிப்பட்டு இருக்குது. சில மீன் நல்லா இருக்குது. அடிப்பட்ட மீனை அப்படியே விழுங்கிருச்சு, அதையும் அப்படியே விழுங்கிருச்சு. அப்புறமா கொந்தளிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் விட்டோடனே அடிப்பட்டதெல்லாம் செத்துருச்சு. அப்புறம் நல்லா இருந்ததெல்லாம் அடிப்பட்டு இருக்கு. அப்புறமா அது அடிப்பட்டதெல்லாம் எப்படியோ செத்ததை அந்த அசுத்தத்துலேருந்து எப்படியும் அந்த முதல்ல காப்பாத்துச்சுல, அந்த திமிங்கலத்திட்ட கூட்டு போயிடுச்சு. அது விழுங்கினதுக்கப்புறம் அந்த செத்த மீன்லாம் நல்லா உற்சாகமாயிருச்சு. இந்த அடிப்பட்ட மீனும் நல்லா உற்சாகமாயிருச்சு. மூடி ஆராதிக்கும் போது அவனுக்கு அந்த விஷன் கண்ணுக்கு முன்னால் அப்படியே ஃபிலிமா ஆட்சி அவனுக்கு ஓடி இருக்கு. தான் தரிசனம். கடைசி காலத்தில் வாலிபர்கள், சிறியவர்கள், முதியவர்கள் என்ன செய்வாங்க? தரிசனங்கள், சொப்பனங்களை எல்லாம் என்ன செய்வாங்க? காண்பார்கள். அதை கத்த நம்முடைய சபையிலே செய்திருக்கிறார். நான் சொன்னது பார்த்தீங்களா? 2 கடல் கொந்தளிப்பு, 2 திமிங்கலம், 2 கூட்ட மக்கள் இல்லையா? 2 கடல் கொந்தளிப்பு, 2 திமிங்கலம், 2 கூட்டமான மக்கள். முதலாவது இதனுடைய விளக்கத்தை சொல்றேன். முதலாவது கடல் கொந்தளிக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது ஒரு அழிவுக்கு அடையாளம். அழிவுக்கு அடையாளம். கடல் கொந்தளிக்கும் போது ஒரு நல்ல திமிங்கலம் ஆமென் நிறைய மீன்களை எல்லாம் என்ன செய்யுதுன்னா விழுங்குது. விழுங்கி ஆமென் அடிபட்டு காயப்பட்டு இருக்கிற நிறைய மீன்களை எல்லாம் விழுங்கி அது வயிற்றுல பாதுகாப்பாக வச்சிருக்கு. இந்த கொந்தளிப்பு முடிந்ததுக்கு அப்புறம் திருப்பி என்ன செய்யுது? அதெல்லாம் வெளியில அனுப்பி விடுது. ஏலோயா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஆமென் அனுப்புகிற ஒரு பெரிய அடைக்கல பட்டணம் சபை என்பது ஒரு அடைக்கலம். ஏலோயா, சரி, வெளியில அனுப்பிடுச்சு. கொந்தளிப்பு முடிஞ்சது. மறுபடி கொந்தளிக்குது. இன்னொரு மோசமான ஒரு திமிங்கலம் வருது. இந்த திமிங்கலம் என்ன செய்யுதுன்னா நிறைய காயப்பட்டு குற்றுயிராய் கிடக்கிற எல்லா மீன்களையும் பிடிக்கி விழுகி கொந்தளிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் குத்துயிரும் கொலையுருமா உள்ளதெல்லாம் விழுங்கிட்டு கொந்தளிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி எப்படி கக்குதுன்னா, கக்கும் போதெல்லாம் எப்படி செஞ்சுன்னா செத்து விழுகுது. அரை உயிர் காவுயிர் அருந்ததெல்லாம் என்ன செய்யுது? செத்து விழுகுது. இதெல்லாம் செத்து விழுகினத ஏற்கனவே ஒரு நல்ல திமிங்கலம் பார்த்துச்சு பார்த்தீங்களா? அது பார்த்துக்கிட்டே இருந்து காயப்பட்டு அடிபட்டு செத்து விழுந்த எல்லாத்தையும் இது என்ன செய்யுதுன்னா தன்னுடைய வாய்க்குள் அனுப்பி மறுபடி வெளியே கொண்டு வருது. எல்லாம் சூப்பரா காயம் கட்டப்பட்டு உயிர் பெற்று ஆஸ்வாதமாக பிறப்பு. இதைத்தான் கர்த்தர் 2 வாரமா சபையில பேசுறாரு. பிறப்பு என்ன பிறப்பு? மறுபிறப்பு. அல்லேலூயா.
மறுபிறப்பு அடைந்தவன் காயம் கட்டப்படுவான், மறுபிறப்பு அடைந்தவன் தேவ சமாதானம் பெற்றுக்கொள்வான், மறுபிறப்பு அடைந்தவன் பாதுகாக்கப்படுவான். பாருங்க பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசி காலமா இருக்கிறபடியினால் ஆமென், கர்த்தர் நடக்க போகிற சம்பவத்தை ஆண்டவர் மறைக்காமல் அதை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. எப்பயுமே நம்ம சபையில வந்து நின்னுட்டோம்னா இடியே விழுந்தாலும் அந்த இடத்தை விட்டு அசையவே கூடாது. அல்லேலூயா. அங்க ஓடுறது இங்க ஓடுறது ஆடுறது அசையுதுன்னா ஆமென், அப்படியே வெளியில நின்று ஆடி அசைஞ்சு ஓடி அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிட வேண்டியதுதான். உள்ள வந்துட்டா கர்த்தரை தரிசிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர்.